கவர்மெண்ட்டுக்கு வெளியில வேலை பார்க்குற யாருக்கும் அந்த ஆஸ்பத்திரியோட யூனிஃபார்மை போடுற உரிமையே கிடையாது. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, வாசுதேவின்னு தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த தாவேக மெடிக்கல் விங்க சேர்ந்த ஒருத்தவங்க டக்குன்னு ஒரு ஒயிட் கோட்டை போட்டு கூட ஒரு 4 பேரை கூப்பிட்டு நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போறேன்னாங்க. நீ யார் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்குன்னு ஒரு கேள்வி எழுது. உண்மைதான், நீங்க என்ன அந்த இடத்துல சொல்ல மாட்டேன். நீ யார் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு நாங்க ஒரு கேள்வி எழுது. அப்போ நான் 15 வருஷமா நர்ஸா இருக்கேன், நான் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். நீ எம்பிபிஎஸ்ஸா, எம்எஸ்ஸா, எம்டியா? நீ யாரு? நீ நர்ஸ்னா எந்த வேலையும் கூட சொல்லு. நர்ஸ்னா நர்ஸ் தான், அசிஸ்ட் பண்றவங்க தான். நர்ஸை வச்சு நாளைக்கு ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்து நீ டாக்டர் தப்புன்னா சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் தவறு நல்லா புரிஞ்சுக்கங்க, லால சட்டம் என்னன்னு சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு டாக்டர் வந்து இந்த விஷயத்த சரியா பண்ணிருக்காங்க தவறா பண்ணிருக்கான்னு சொல்லக்கூடிய உரிமை யாருக்கு? இன்னொரு டாக்டருக்கு தான் இருக்கு. மற்றவங்க சொல்ல முடியாது. நீங்க அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட்டை இன்னொரு அவரை மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் எடுத்து அவங்க தான் சொல்ல முடியும். இந்த அம்மா போய் இன்ஸ்பெக்ஷன் டக்குன்னு இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. பண்ணிட்டு அது இப்படி நடந்தது. இவங்க வெளியே வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு தவறும் நடக்கவில்லை. இவங்க பாலித்தீன் கவர்ல போட்டு கொண்டு வந்துட்டாங்க, ஐஸ் வைக்காதனால இதாயிடுச்சு. நீங்க யார் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு? உங்கள்கிட்ட யார் மூலம் ரிப்போர்ட் கேட்டா சொல்லிட்டு வேகமா போயிட்டாங்க. அப்போ இந்த சர்ச்சை பெருசா கிளம்பி வரும்போது, நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ண உங்களுக்கு யார் சொன்னா? நான் என்னோட மாவட்ட செயலாளர் சொன்னார், நீங்க மெடிக்கல் இதுல இருக்கிறீங்கிறதுனால நாங்க வந்து போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். முதல்ல உங்க மாவட்ட செயலாளர் யாரு? உங்க மாவட்ட செயலாளர் யாரு? ஒரு கழுதை சொல்லிச்சு, இன்னொரு கழுதை போய் பாக்குற மாதிரி இருக்குது. உங்க மாவட்ட செயலாளருக்கு அந்த உரிமை கிடையாது, உங்க மாவட்ட செயலாளருக்கும் தெரியல. சரி, அவர் ஃபீல்டுல இல்ல, நீங்களா சொல்லணும், ஐயா அவங்க எல்லாம் டாக்டர், நான் நர்ஸ் தான், நான் போய் அதை பார்க்க கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? சரி, சும்மா போய் பார்த்தேன்றீங்களே, அந்த ஆஸ்பத்திரி சும்மா போய் பார்க்கறதுக்கு நீங்க யார்? உங்களுக்கு எதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லணும்? அப்போ வேலை செய்கின்ற இடத்தில் பிரிவென்டிங் பப்ளிக் சர்வன்ட் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் இஸ் டியூட்டிஸ்ல இதுவும் வரும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க வேலை பார்க்கக்கூடிய நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நீங்க பேசுனீங்கன்னா யூ ஆர் பிரிவென்டிங் தம் ஃப்ரம் டிஸ்சார்ஜிங் தேர் டியூட்டிஸ். அவங்க வேலையை செய்ய விடாம அவங்க தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பிரிவுல மேல உங்க மேல வழக்கு போடணும்.